தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விழுவதெல்லாம் இழுவதற்கே, சோர்ந்து அழுவதற்கல்ல. இன்றைய நாள் விசுவாச வருடம் மாசி 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 6/3/2026 சித்திரை நட்சத்திரத்தில் இன்று காலை 9 மணிக்கு பின் பயணிக்கின்றன. கன்னிராசி. இன்று திதி திருதியை தேய்பிறை. இன்று யோகம் கண்டம் கரணம் பத்தரை. இன்று கும்பராசி புரட்டாதி நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாள் நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலங்கள் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4 மணி வரை மாலையில். இன்றைய அமிர்தாதி யோகம் அமிர்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய வாரசூலை மேற்கு, அதற்கு பரிகாரம் வெண்டம். மேசராசி அன்பர்களுக்கு இன்று இனிமையான நாள். போட்டி பொறாமைகளிலிருந்து அது வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் அதிகம் பிறக்கின்ற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் பிறக்கின்ற நல்வாய்ப்பாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வேலை சம்பந்தப்பட்ட பழுகள் வெகுவாக குறைகின்றன. குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் போடலாமா, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யலாம் என்ற பலதரப்பட்ட மனசு நிலைகள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று அனுகூலம் உண்டு. இன்சூரன்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இது போன்ற விஷயத்துக்கு முதலீடு செய்யலாமா என்ற எண்ணங்கள் வரும். அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருப்பதால் இன்று வளர்ச்சிகரமாக இருக்கின்றன. உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய கால சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் நிறைய கிரகம் இருப்பதால் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். உடல்நிலையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு நல் வாய்ப்பாக நல்ல டாக்டர், நல்ல மருந்துகள் உங்களுக்கு உடம்பை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை வந்துவிட்டன. இன்றைய நாளாக அதிர்ஷ்ட எண்ணாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்ததாக இருக்கும். இன்று விநாயகர் மஞ்சள் பிடித்து வழிபாடு செய்வார்கள். இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு புது தகவல்கள் வருகிற அற்புதமான காலகட்டம். இந்த நேரத்தில் தகவல் வழியில் ஆதாயம் ஒன்று, வேலைக்கு புதிதாக முயற்சி செய்பவர்கள் அனுகூலமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அம்சமாக உள்ளது. மனதுக்கு பிடித்த வேலைகள், குறிப்பாக கலைத்துறையில் ஆர்வம் அதிகரிக்கிற சூழ்நிலை வருகின்றன. பிஸ்னஸ் செய்யலாமா, பிஸ்னஸை விருத்தி அடைய என்ன வழிவகைகள், விளம்பரங்கள் கொடுத்தல், இது போன்ற பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான சிந்தனைகள் வருகிறது. குறிப்பாக நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வ அனுகிரகம் கிட்டுகின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் சுப தகவல்களாக இருக்கும். நிறைய பேர்கள் திருமணத்தில் தள்ளி போய்கின்ற காரணம் என்ன ஏது என்று குழப்பத்தில் இருந்தவர்கள் இன்று நல்வாய்ப்பாக, முத்தான வாய்ப்பாக நல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் சந்திக்க, புதிய நபர்களை சந்திக்க அற்புதமாக இருக்கின்றன. கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். கூட்டு என்றால் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது, குடும்பத்தில் கூட்டு, சிறு சேமிப்பு சம்பந்தப்பட்ட சீட்டு சம்பந்தப்பட்டது இன்னும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் ப்ரௌன் நிறங்கள் மற்றும் ப்ளூ நிறங்கள், இது போன்ற நிறங்களை பயன்படுத்தினால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சுப்பிரமணி முருகர் சம்பந்தப்பட்ட அவதாரத்தை வெளிவிட்டு வந்தால் இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று முத்தான வாய்ப்பாக பிறக்கின்ற காலகட்டம். குறிப்பாக கோபத்தில் இருந்து நிதானம் வருகின்ற கால சூழ்நிலை வந்துவிட்டன. இந்த நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டதுக்கு புது வேலையை மாற்றலாமா, வேலையில் இருக்கின்ற பணி சுமைகளை எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் பணி சுமைகள் குறைகின்றன. உயர் பதவி கிடைக்கக்கூடிய அனுகூலமான சூழ்நிலைகள் வந்துவிட்டன. தொலைதூர பயணங்கள், புது நபர்கள் அறிமுகம், புது நபர்கள், குறிப்பாக ஆன்மீக குருமார்கள், பெரிய தலைவர்கள், இது போன்ற ஏதோ ஒரு புது நபர்களை சந்தித்து அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமைய கால சூழ்நிலையாக இருக்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்டதை அடைக்க வழிவகை என்ன, கடனிலிருந்து மீண்டு வகை என்ன, இது போன்று. இரண்டாவது, இடம் வீடு சொத்து வாங்க கடன் எப்படி கிடைக்கும். ஆக கடன் சம்பந்தப்பட்ட வாங்கவோ அடைக்கவோ இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிற சுமூகமான சூழ்நிலைகள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாமா இல்லையா என்று பல சிந்தனைகள் வரும். குறிப்பாக இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே பார்த்து பதில் கூறாதவர்கள் திருப்பி கூற வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட அதீத அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், பொறுமையாக எடுத்தாலே நன்றாக இருக்கும். இப்பொழுது அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக உங்களுக்கு இருப்பது 8 மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காவல் தெய்வங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தில் எல்லையில் இருக்கிற கருப்பராயன், கன்னிமார், சப்த கன்னிகள், மாரியம்மன், இது போன்ற ஒரு காவல் தெய்வ வழிபாடு பிரார்த்தனை செய்தால் இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிவிடும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மிக மிக முக்கியமான நாள். தகவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டியது. குறிப்பாக உங்கள் சாவியோ, கிரெடிட் கார்டு, செக்லீஃப் இது போன்றதில் தெரியாத நபர்களும் கொடுக்கக்கூடாத நாள். இந்த நாளில் நீங்கள் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட 1-2 முறை சரிபார்க்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று மிக மிக முக்கியமான நாள். இந்த நேரத்தில் நீங்கள் தொலைதூர பயணங்கள் சம்பந்தப்பட்டது அனுகூலமாக இருக்கின்றன. வருகின்ற தகவலை 1-2 முறை விசாரித்து செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு இப்பொழுது ராசியில் 8ஆம் இடத்தில் செவ்வாய், சூரியன்,
ராகு இது போன்ற கிரகம் இருக்கும் நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் பிறக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. கடனை அடைக்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது ஒப்பந்தங்கள் கையெழுத்திட இது போன்ற அனுசரியான சூழ்நிலைகள் வந்துவிட்டன. ஒன்றில் கவனமாக இருக்க வேண்டும். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது இதில் தள்ளி போடுவதில் கூடாது. இன்று பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முக்கியமான நிகழ்வு வந்தாலும் இன்றே செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள். குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் இன்று வேலையில் மாறுதல் செய்யலாமா, வேலையில் புது விஷயங்கள் என்ன என்ற பல சிந்தனைகள் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் அனுப்புகின்ற மெயில் கொடுக்கின்ற தகவல்கள் ஒன்றுக்கு 2 முறை சரிபார்த்து கொடுக்க வேண்டும். இன்று மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளில் நீங்கள் நல்ல நாளாக மாற்றி அதிர்ஷ்ட நாளாக மாற்ற உங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மஞ்சள் நிற அம்மன் அல்லது விநாயகரை மஞ்சளில் பிடித்து வழிபாடு செய்தாலே இந்த நாள் இன்னும் அற்புதமான நாளாக மாறிடும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் வருமானம் சம்பந்தப்பட்டது குடும்ப சம்பந்தப்பட்ட அதீத சிந்தனைகள் ஏற்படுகின்றன. கையிருப்பு பணத்தில் இடத்தை வாங்கலாமா, இல்லை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலீடு செய்யலாமா, வீட்டுக்கு புதிய பொருட்கள் ஏதாவது வாங்கலாமா, இது போன்ற சிந்தனைகள் வருகின்றன. குறிப்பாக வீட்டு சம்பந்தப்பட்ட டிவி, ஃபர்னிச்சர், சோபா இது போன்ற ஒரு கௌரவத்தை ஏற்படுத்துகிற ஒரு சில பொருட்கள், சேர் சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் வாங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டன. இந்த நேரத்தில் முக்கியமான வாய்ப்பு இருந்தால் வாங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கூட்டு சம்பந்தப்பட்டது இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட கூட்டு, தொழில் சம்பந்தப்பட்ட கூட்டுகள் அனைத்துமே அற்புதமாக இருக்கின்றன. திருமணத்துக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி இன்று திருமணத்தில் நிச்சயம் செய்யக்கூடிய அம்சம் வரைக்கும் செல்கின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு முக்கியமாக முதல் பார்ப்பவர்கள் அல்லது புதிதாக ஒரு நபரும் சொல்லி வைப்பது இது போன்ற விஷயத்தை அனுகூலமாக இருக்கும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கிடைக்குமா என்ற இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு 2வது திருமணம் வாய்ப்புண்டு. குறிப்பாக குழந்தை பிறப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. ஆக மொத்தம் இந்த நாள் சுப நாளாக உங்களுக்கு காட்சியளிக்கின்றன. நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் மெரூன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சிவப்பு நிறத்தை பயன்படுத்தினால் இன்னும் வளர்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மந்திரமாக ஓம் என்றும் பிரணவ மந்திரத்தை இன்று கேட்டு வந்தாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய சிவ வழிபாடு, ஜோதி வழிபாடுகள் செய்துவிட்டால் இந்த நாள் இன்னும் இனிமையான நாளாக மாறிவிடும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மிக மிக முக்கியமான நாளாக குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது, உடல்நிலை சம்பந்தப்பட்டது, கடன் கொடுத்தோர் வாங்கியோர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக முதலில் நீங்கள் வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் சரிபார்க்க வேண்டும். வேலை செய்ய இடத்தில் இருக்க சின்ன சின்ன தொந்தரவுகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம். குறிப்பாக வேலை செய்தவர்கள் உங்களுக்கு போட்டி பொறாமை இருந்தால் விலகி நிற்பது அல்லது அதுக்குண்டான தக்க சமயோஜ புத்தியை பயன்படுத்தி செய்ய வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. குறிப்பாக இன்று செக்லீஃப் கொடுத்தல், ஜாமீன் கையெழுத்து போடுதல் இது போன்ற விஷயத்தில் கூடாது. பொதுவாக இந்த தான் ஜாமீன் கையெழுத்து கூப்பிட என்று அழைப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அந்த அமைப்புகள் இன்று இல்லை. மனசு சில பதட்டத்திலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது கடனை அடைக்க ஒரு வழி பிறக்கின்றன. உங்களுக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்டது ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால் நிச்சயமாக ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உறுதியாக வாய்ப்புண்டு. இரவு நேர வேலைகள் மற்றும் அசதியான வேலைகள் இருக்கக்கூடிய பல வேலைகள் இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள். குறிப்பாக இந்த நீங்கள் கவனமாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அனுகூலமாக இல்லை. இந்த திருமணம் பேச்சுவார்த்தை தவிர்ப்பது நலம். உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் பேச வேண்டிய விஷயமாக இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது இளஞ்சிவப்பு நிறம் மற்றும் உங்களுக்கு தெய்வமாக மகாலட்சுமி அம்சமும் தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற கடவுளை வழிபட்டாலே இந்த நாள் இன்னும் அதிர்ஷ்ட நாளாக மாறிவிடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக ஆரம்பிக்கின்றன. இந்த நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஒப்பந்தங்கள் ஏற்படுகிற வாய்ப்புகள் அதிகம். இன்று கூட்டு சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகள் அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. வெளிநாடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விசா இது போன்ற முயற்சிகளுக்கு இன்று ஆரம்ப புள்ளியாக இருந்தால் இன்னும் வளர்ச்சிகரமாக இருக்கும். இந்த நேரத்தில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அற்புதம். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட முயற்சி செய்தால் இன்னும் அனுகூலமாக இருக்கின்றன. இப்பொழுது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட, நடனம் சம்பந்தப்பட்ட, திரைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் அற்புதம். அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்று புதிதாக அரசியல் சம்பந்தப்பட்டது ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் ஏற்பட சாதகமாக இருக்கிற சூழ்நிலை வந்துவிட்டன. பொருளாதார விருத்தி ஏற்பட உங்களுக்கு ஒரு மனதுக்கு பிடித்த தொழிலாக இன்று குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்தி லாபம் ஈட்டும் வழிவகைகள் என்ன இது போன்ற விஷயத்தை கவனமாக செய்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இன்று தொழில் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. வேலை சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபாட வேண்டிய தெய்வமாக குறிப்பாக நீங்கள் பெருமாள் சம்பந்தப்பட்டது விஷ்ணு சரசநாமங்கள் இது மாதிரி வழிபாடுகள், துளசி மாலை அணிந்து வந்தாலே யோககரமான நாளாக மாறிவிடும்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் ஏற்படுகிற சூழ்நிலையில் வந்துவிட்டன. பிசினஸ் சம்பந்தப்பட்ட சேவைகள் வீட்டில் வைத்தே செய்யலாமா, புதிதாக தொடங்கலாமா, அதில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடிக்க வேண்டிய நாளாக உள்ளன. குறிப்பாக இந்த வீடு இடம் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செய்யலாமா, வீட்டில் இருக்க சிறு சிறு பிரச்சனைகள், பிளம்பிங் வேலை, ஒயரிங் வேலை, பெயிண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளை சீர்திருத்தம் செய்ய இன்று அற்புதமாக நாளாக இருக்கின்றன. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு இருப்பிடத்தை மாற்றலாமா, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாற்றலாம், இல்லை ப்ராஜெக்ட் மாற்றலாம் என்ற இது போன்ற அதீத சிந்தனைகள் ஏற்படுகிற நாளாக உண்டு. குறிப்பாக வண்டி வாகனத்துக்கு இப்பொழுது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்று அனுகூலமாக இருக்கும். உடல்நிலை உபாதைகளாக இருப்பவர்கள் இன்று மருத்துவமனைக்கு சென்று வந்தால், இல்லை சரியான மருத்துவர்கள் கிடைத்து உடலில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ற கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக ப்ரெஷர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. அரசு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதலாமா, கிடைக்குமா என்ற எண்ணங்கள் இருப்பவர்கள் இந்த அரசு ஒப்பந்தங்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி செய்தால் அதுக்குண்டான ஆரம்ப புள்ளியாக இருந்து பின் மறுநாளில் வெற்றி வாய்ப்புகள் பிறக்கின்ற பிரகாசமான நாளாக இருக்கின்றன. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடு, காளியம்மன் வழிபாடு வழிபட்டு வந்தாலே இந்த நாள் இன்னும் பிரகாசமான நாளாக மாறிடும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று இனிமையான நாள். குறிப்பாக பூர்வீக ஊரிலிருந்து ஏதோ ஒரு தகவல் வரலாம், ஃபோன் வரக்கூடிய அம்சம் உண்டு. குலதெய்வ சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு கட்டளையோ காணிக்கையோ கொடுக்க வேண்டிய அம்சமாக இருக்கின்றன. குறிப்பாக கோயில் சம்பந்தப்பட்ட பராமரிப்புக்கு முடிந்த உதவி செய்யுங்கள். அன்னதானம் போன்று செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பின்வரும் நாளில் யோகமாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு நடனம் சம்பந்தப்பட்டது மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்டதுக்கு முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய நாள். குறிப்பாக கோயில் கும்பாபிஷேகங்கள் நடந்தால் அதற்கு முடிந்த திருப்பணியை செய்வதே இன்று சாலச் சிறந்ததாக இருக்கும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணித்து அதுக்கு சுக்கிரன் மற்றும் சனி பகவான் பார்க்கும் நேரத்தில் உங்கள் வேலையில் இருக்கிற ஆஃபர் போட்டு, வேலையிற்கு சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருக்கிற ஆஃபர் போட்டு பிஸ்னஸை டெவலப் செய்ய வேண்டிய நேரம். குறிப்பாக தகவல் சம்பந்தப்பட்டது ஆன்லைன் சோஷியல் மீடியா விளம்பர பலகைகள் இது போன்ற ஏதோ ஒன்றை முயற்சி செய்தால் தொழிலில் ஒரு சில சதவீதங்கள் உயரக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டன. குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில் திரவம் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக தண்ணி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இன்று யோக காலமாக, டிராவல் சம்பந்தப்பட்ட செய்பவர்கள், ஹோட்டல் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டிய நாளாக உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக தெய்வமாக இருப்பது 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்களை பயன்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவ வழிபாடுகள், சிவன் கோயிலுக்கு குறிப்பாக நந்தி தேவரை வழிபட்டாலே இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறிவிடும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்துவான நாளாக இருக்கின்றன. குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு முயற்சி செய்பவர்கள் இன்னும் வளர்ச்சிகரமாக இன்று லாபங்கள் ஈட்டக்கூடிய சூழ்நிலைகள், ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். இடம் வீடு கட்டி விற்பவர்கள், குறிப்பாக கட்டடம் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அனைத்துவருக்கும் அதிர்ஷ்ட நாள். இன்று குறிப்பாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதில் புதிதாக டெவலப் செய்யலாம், பிஸ்னஸில் முதலீடு செய்யலாம், வீட்டில் வைத்தே செய்யலாம் என்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு இன்று அதீத லாபம் ஈட்டுகிற சூழ்நிலை உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்க, குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது வாடகைக்கு வண்டி ஓட்டுபவர்களுக்கு இன்று நாள் அற்புதமான நாளாக மாறிவிட்டன. இன்று குறிப்பாக வீடு வாடகைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல அனுசரணை, வீடு மாற்றலாம் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்று முயற்சி செய்தால் அனுகூலமாக வீடுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இப்பொழுது உங்களுக்கு திரவம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழில் செய்வதற்கும் யோகமாக உண்டு. இப்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மாணவர்களுக்கு கல்வியில் அதீத கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் ஏதோ இருந்தால் அதுக்கு 1க்கு 2 முறை பரிசீலனை செய்ய வேண்டும். இன்று வாக்குறுதி கொடுக்கக்கூடாத நாளாக இருக்கின்ற, இன்று முடியும் கண்டிப்பாக செய்து விடுவேன் என்று வாக்குறுதி மட்டும் தவிர்க்க வேண்டும். தந்தை வழி உறவில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நிறைவேற்ற வேண்டிய நாளாக மட்டுமே உள்ளன. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இன்னும் வளர்ச்சிகரமாக மாற 5 மற்றும் பச்சை நிறத்தை பயன்படுத்தினாலும் யோகமாக இருக்கும். இன்று அதிர்ஷ்ட தேவதையாக உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக இருப்பது துளசி மாலையை பெருமாளுக்கு சாத்தி இன்று வழிபட்டு வந்தால் யோகமாக இருக்கும். குறிப்பாக துளசி நீரை பருகிவிட்டு முக்கியமான இடத்துக்கு சென்றால் அதீத வளர்ச்சியுடைய நாள் இன்று. கும்பராசிக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் கதவை தட்டுகின்ற நாளாக இருக்கின்றன. முந்தா நேற்று நடந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிற கால சூழ்நிலையில் கும்பராசிக்கு வந்துவிட்டன. குறிப்பாக இன்றும் தனதானிய விருத்தி ஏற்படுகிற அம்சம் உண்டு. தகவல் வழியில் அதீத வளர்ச்சி உண்டு. புதிதாக தொழில் செய்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் இருவருக்குமே இன்று முன்னேற்றங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையாக, மனதுக்கு திருப்தி அளிக்கிற சூழ்நிலையாக, உடல் அசதியிலிருந்து மீண்டு வருகிற வாய்ப்பு உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். மேலும் புகழ் பெறுகிற கால சூழ்நிலை. உங்கள் ராசியிலே செவ்வாய் சூரியன் 4 கிரக சேர்த்தி இருப்பதால் உங்களுக்கு புகழ் வெளிச்சத்துக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இன்று சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், சினிமா சம்பந்தப்பட்டது, மீடியா துறை இருப்பவர்களுக்கு அதீத வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலைகள். இப்பொழுது அரசியல் சம்பந்தப்பட்ட ஆர்வம் திடீரென வர காரணமாக இருக்கின்றன. கவனமாக இருக்க வேண்டும். இன்று வேலை ஒத்து வருமா வராதா என்று முக்கிய கவனம். இன்று இரவு வேலைப்பளு அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. தெரியாத வேலை, புதிய வேலைக்கு கவனமாக செய்ய வேண்டும். இந்த தெரியாத வேலை தெரியாது என்று கூறி அதற்குண்டான தகுந்த ஆளை நிர்ணயம் செய்துவிட்டாலே வலுவாக இருக்கும். இன்று முயற்சி செய்கிறேன் என்று நேரம் கால நிர்ணயத்தை செய்ய வேண்டாம்.
இன்று உங்களுக்கு நல்ல நேரமாக நல்ல அதிர்ஷ்டமாக மாற 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி வழிபாடு, குபேரன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவு பெறுகின்ற அற்புதமான நாள். தொட்டதாலாம் தொடங்கும் காரியங்கள் இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. இன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுகிற முயற்சி செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள். இன்று பொருளாதாரத்தில் வர வேண்டிய பணங்களை கேட்டு வாங்க வேண்டிய நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் பிறக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக இடத்தை விற்று பணத்தை வாங்கலாமா, இல்லை பூர்வீக ரீதியான சொத்துக்கள் வரலாமா, நமக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய பணத்தை அரியர்ஸ் போன்ற பணத்தை கேட்டு பெறலாமா, இது போன்ற பல எண்ணங்கள் வரும். குறிப்பாக நகை சம்பந்தப்பட்டதில் இன்று அனுகூலமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்று 1க்கு 2 முறை சரி செய்துவிட்டு ப்ராசஸ் செய்ய வேண்டிய காலகட்டங்கள். குறிப்பாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டு, பிஆர் சம்மந்தப்பட்டது, பாஸ்போர்ட், விசா சம்மந்தப்பட்டதை கவனமாக கையாள வேண்டிய நாளாக இருக்கின்றன. இன்று வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினாலும் மிகுந்த யோகமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே இன்று பேச்சுவார்த்தை நடந்து பதில் கூறாதவர்களுக்கு இன்று இன்னொரு முறை கேட்டு திருமண தகவல்கள் என்ன என்று கேட்டால் நிச்சயமாக இன்று அனுகூலமான பதில்கள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு மெருன் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இந்த அதிர்ஷ்ட யோகம் இன்னும் பிறக்க கந்தசஷ்டி கவசம் கேட்டு வந்தால் மிகுந்த யோகமாக இருக்கும். துவரை தானங்கள், துவரை சம்பந்தப்பட்ட உணவு ஏதோ ஒன்று உண்டு வந்தால் இன்று இன்னும் வளர்ச்சிகரமாக சூழ்நிலையாக மாறிவிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஆன்மீகம் அறிவோம். இன்று அற்புதமான நாள், சுப முகூர்த்த நாள். இன்று நிறைய பேர்த்துக்கு நல்வாய்ப்புகள் பிறக்கின்ற நாளாக இருக்கின்றன. முக்கிய விஷயங்கள், தொடங்க வேண்டிய அனைத்து விஷயம் இன்று தொடங்க அற்புதமாக இருக்கும். இன்று மாலையில் சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு இருக்கின்றன. குறிப்பாக விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது உங்கள் சங்கடங்கள் அறவே அகற்றி நல்வாய்ப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மனதில் தோன்றுகின்ற நல்ல சிந்தனை அனைத்தும் அதிகரிக்க இறைவனின் வழிபாடே இன்று உத்தமமாக இருக்கின்றன. ஆக இன்று இறை வழிபாடே மிக மிக முக்கியம் அனைத்து ராசியினருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.